சார், அதாவது தேர்தல் நேரங்களில் பெரிய பணக்காரர்கள், இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களாக பல பேர் இருக்கிறார்கள். அறியப்பட்டவர்களாக இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரங்களிலே அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுக்கக்கூடிய தொழிலதிபர்கள் ஒரு 100 பேருக்கு மேலே இருக்காங்க. அவர்களிடமிருந்து பணம் பெறுகிறார்கள். பல இடங்களில் பதுக்கி வைக்கிறாங்கங்க. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா சினிமா தியேட்டர், அரிசி குடோன், நெல் குத்தும் இடம், இப்படி பல இடங்களில் வீடுகளில் கூட நேற்று காட்சி ஊடகத்தில் பார்த்தேன். ரோட்ல பணத்தை போட்டு ஓடுற அளவுக்கு பணம் பற்றுவாடா நடந்திருக்கிறது என்பதை எந்த கட்சி கொடுத்திருந்தாலும் அது தவறு என்று நான் சொல்றேன். தவறாக வழியிலே வந்த பணம் அரசியல் கட்சிகளிடம் இருக்கிறது, இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அந்த பணங்களை பதுக்கி வைத்து தேர்தல் நேரத்தில் அதை வாக்காளர்களுக்கு கொடுத்து ஓட்டாக மாற்றி வெற்றி பெற்று மீண்டும் மீண்டும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்ஸும் வச்சுக்கலாம். மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பணக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு தொகை நீங்கள் கேட்காமலே கொடுத்துருவாங்க அரசியல் கட்சிகளுக்கு. இப்போ திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், மற்ற எல்லா இயக்கங்களுக்கும் அவங்களாகவே கேட்காமலே கொடுக்குறவங்களும் இருக்காங்க, கேட்டு பெறுபவர்களும் இருக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் செலவு செய்கிறது, வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது, இதெல்லாம் நடக்கிறது. ஏதாவது இப்போ ஒரு தொகுதி இருக்குன்னு வச்சுங்க, அந்த தொகுதிக்குள்ளே ஒரு முக்கியமான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே கொண்டு போய் வைக்க வேண்டியது, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது. இந்த நிலை மாறணுன்றது என்னுடைய கருத்துங்க. ஓட்டுக்கு மக்கள் ஒரு சபதம் எடுக்க வேண்டும், ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் நேரத்தில் கார்களில் நிறையா பறக்கும் படையினர் சோதனை எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ கூட பார்க்கும்போது உங்களுடைய காரில் 2 மூட்டைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அது ஒரு தனி கதை அப்படின்னு வச்சுக்கோமே. ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் பறக்கும் படையினர் அவர்களையும் தாண்டி மக்கள்கிட்ட பணம் பட்டுவாடை செய்யப்படுது. எங்கே பதுக்கி வைக்கப்படுது, என்ன கதை? அதாவது என் காரில் இருக்கக்கூடிய 2 மூட்டைகள் அழுக்கு துணிகள். ஓகே, அப்படிதான் அவங்களும் சொல்கிறாங்க. அதை நீங்கள் கூட திறந்து பார்த்துக்கலாம். நான் ஒரு 30 ஆண்டு காலமாக சட்டமன்ற காங்கிரஸ் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த டோபி கிட்ட தான் நான் துணியை போடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, போட்டு வரலான்னு பார்த்தேன். இங்கே டைம் ஆகிட்டதுனால வேகமாக இங்கே வந்ததுனால போடல. அதனால் அதில் பணம் இல்லை, அது துணி மூட்டை, பணம் மூட்டை இல்லை அப்படின்றத முதல்ல பதிவு செய்துடுறேன். அதாவதுங்க, இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த ஓட்டுக்கு பணம் வாங்கி ஓட்டு போடும் என்ற கலாச்சாரம் இந்தியாவில் பரவியது என்பது மிகுந்த வருத்தத்தக்க ஒரு விஷயம். எங்கே பணம்லாம் பதுக்கி வைக்கப்படுது? பல இடங்களில் பதுக்கி வைக்கிறாங்கங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா தியேட்டர், அரிசி குடோன், நெல் குத்தும் இடம், இப்படி பல இடங்களில் வீடுகளில் கூட நேற்று காட்சி ஊடகத்தில் பார்த்தேன். 1,00,000 சில்லறை ரூபா பணம் ஏதோ கையில் வச்சுருந்ததாகவும், பறக்கும் படையை பார்த்தோன்னே ரோட்டில் போட்டு சிலர் ஓடிவிட்டு மறைந்து விட்டதாகவும் கூட சொன்னாங்க. ரோட்டில் பணத்தை போட்டு ஓடுற அளவுக்கு பணம் பற்றுவாடா நடந்திருக்கிறது என்பதை எந்த கட்சி கொடுத்திருந்தாலும் அது தவறு என்று நான் சொல்றேன். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சினிமா தியேட்டர், அதுக்கப்புறம் ரைஸ் மில், இந்த மாதிரியான இடங்கள்ல பணம் பதுக்கி வைக்கப்படுதுன்னு, அது எப்போ இறங்குது? பகல் நேரமா, இரவு? இல்லை சார், அது எந்த நேரம் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி நேரங்களில் கொண்டு போய் வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது பகல் நேரமா இரவு நேரமா என்பது எனக்கு தெரியவில்லை. இல்லை, உங்களோட அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல? இல்லை சார், எனக்கு நானே எம்எல்ஏக்கு நின்று இருக்கேன், நான் ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுத்ததில்லை சார். ஆனால் என்னை எதிர்த்து நின்றவரும் அன்னைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்ததாக வரலாறு இல்லை. ஏன்னா 96லலாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்ததில்லை. அந்த கலாச்சாரமே எப்போ வந்ததுன்னா, இப்போ மெல்ல 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 அதிகமாக ஊடுருவி போச்சு. ஆனால் அந்த கலாச்சாரம் முதல்ல பணம் கொடுத்து தோற்கடிக்கப்பட்டவர் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பெருந்தும் பாடுபட்ட பெருந்தலைவர் காமராஜர் தான். ஓட்டுக்கு பணம் கொடுத்து தோற்கடிக்கப்பட்டார். 2 ரூபா அப்போ ஓட்டுக்கு கொடுத்தாங்க. சீனிவாசன் என்ற ஒரு மாணவர் வெற்றி பெற்றார். அதற்கு 2 ரூபாய் பணம் கொடுத்து
காமராஜரை தோற்கடித்த வரலாறு என்பதுதான் முதல் ஓட்டுக்கு கொடுத்த பணம். அதுக்கப்புறம் திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது 2வது முறை. அது இப்போ தொடர்கதை ஆகிப்போச்சு. இந்தியா முழுக்கமே பணம் கொடுத்து வாக்குகளை பெறுகின்ற ஒரு நிலை வாங்கி அதிகாரிகள் ஊழல்வாதிகளாக இருந்தார்கள். அதுக்கு பிறகு அந்த அதிகாரிகள் தான் அரசியல்வாதிகளை ஊழல்வாதிகளாக மாற்றினார்கள். இன்றைக்கு அரசியல்வாதிகள் மக்கள்களை ஊழல்வாதிகளாக மாற்றிவிட்டார்கள். ஆக்சுவலாக அந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமே வந்து ஒரு மர்மமான ஒரு இடமா தான் பார்த்து செலக்ட் சார், மர்மமான இடத்துல தானே பணம் வைக்கணும். இல்லைன்னா பறக்கும் படைன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க தேர்தல் கமிஷன். அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்கல்ல. அவங்க யார் என்னன்னு பார்க்கறதே இல்லையே. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்கக்கூடிய அமமுக கூட்டணி பிஜேபியில் தான் இருக்குது. அவங்க வீட்டிலே வருமானத்துறை ரைடு பண்ணதா கூட இப்போ டிவிப்பில் பார்த்தேன். அதனால் அவங்க விட மாட்டாங்க. பணம் இருந்தது என்றால் அதிகாரிகள் தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. எந்த அரசியல் கட்சியும் குறுக்கீடு பண்ண முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பணம் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணத்தை, அது தமிழ்நாடு தான் அதை முதல்ல எடுத்தது. அது மிக தவறான ஒரு கலாச்சாரம். அது இப்போ இந்தியா ஃபுல்லாக பரவிச்சு. அந்த கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும். காரணம், இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகம் இருக்கிறது. ஊழல் இல்லாத நிர்வாகம் தான் ஒரு நாட்டை மேம்படுத்தும். இன்றைக்கு ஊழல் இல்லாத நிர்வாகம் இருக்கக்கூடிய நாடுகள், இப்போ கியூபா பாருங்க, ஒரு சின்ன நாடு தாங்க. கல்வி ஃப்ரீ, சுகாதாரம் ஃப்ரீ, தனியார் மருத்துவமனையோ தனியார் பள்ளியோ அங்கே கிடையாதுங்க. அதுதான் ஒரு நல்ல அரசுக்கு உதாரணம். என்ன தெரியுங்களா? அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்தணும், அரசாங்கம் ஆஸ்பத்திரி நடத்தணும். ஆனால் தனியார் ஆஸ்பத்திரியோ தனியார் பள்ளியோ இல்லாத எந்த நாடோ அதுதான் நல்ல நாடு என்பது என்னுடைய கருத்து. இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த பணம் பட்டுவாடா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதில்ல. இந்த பணம் பட்டுவாடான மாதிரியான விஷயங்கள் எந்த பணத்துலேருந்து அந்த பணம் கொடுக்குறாங்க? அந்த அரசியல்வாதிகள் கொள்ளையடிச்சிருக்க பணத்தை தான் எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லப்படுது. உண்மையிலே அந்த பணம்ங்கிறது எப்படி உருவாக்கக்கூடிய ஒரு பணமாக இருக்குது சார்? அதாவது தேர்தல் நேரங்களில் பெரிய பணக்காரர்கள், இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களாக பல பேர் இருக்கிறார்கள். அறியப்பட்டவர்களாக இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரங்களிலே அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுக்கக்கூடிய தொழிலதிபர்கள் ஒரு 100 பேருக்கு மேலே இருக்காங்க. அவர்களிடமிருந்து பணம் பெறுகிறார்கள். சிலரிடம் தவறாக வழியிலே வந்த பணம் அரசியல் கட்சிகளிடம் இருக்கிறது, இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அந்த பணங்களை பதுக்கி வைத்து தேர்தல் நேரத்தில் அதை வாக்காளர்களுக்கு கொடுத்து ஓட்டாக மாற்றி வெற்றி பெற்று மீண்டும் மீண்டும் வேதாள முருங்கை மரத்தில் ஏறின கதையாகவே வச்சுக்கிங்களேன். அப்படி தான் நடந்துட்டு இருக்காது. அப்போ அந்த தேர்தல் நேரத்தில் பணம் கொடுக்கறது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்ஸ் தான். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்ஸும் வச்சுக்கலாம். மிகப்பெரிய இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பணக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு தொகை நீங்கள் கேட்காமலே கொடுத்துருவாங்க அரசியல் கட்சிகளுக்கு. இப்போ திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், மற்ற எல்லா இயக்கங்களுக்கும் அவங்களாகவே கேட்காமலே கொடுக்குறவங்களும் இருக்காங்க, கேட்டு பெறுபவர்களும் இருக்கிறார்கள். கேட்காமலே அவங்க கொடுக்கறதுக்கு உண்டான காரணம் என்ன? அரசாங்கம் இப்போ ஆளுங்கட்சியாக ஒரு இயக்கம் வரும்னா அவங்களுக்கு 100 ரூபா கொடுப்பாங்க, எதிர்கட்சியாக ஒரு இயக்கம் வரும்னா அவங்களுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா, எதிர்கட்சியும் எதிர்க்கக்கூடாது, ஆளுங்கட்சியும் எதிர்க்கக்கூடாது, நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக கொடுக்கக்கூடிய பணம் தான் அது. அதுதான் வாக்காளர்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குகிறது. அந்த பணத்தை வைத்து வாக்காளர்களுக்கு கொடுத்து ஓட்டை வாங்கி ஆட்சியை பிடித்து தவறான ஆட்சி நடக்கக்கூடாது. ஆனால் நடக்கிறது என்பது ஒரு வருத்தமான விஷயம் தான். ஓகே, பணம் கேட்டு பெறுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நபர்களை சொன்னீங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த கடை வீதிகளில் கடை வச்சிருக்கவங்க, அந்த மாதிரியான சிறிய நபர்கள். அந்த கடை வீதிகளில் இருக்கவங்ககிட்ட வாங்கி எங்கெங்க ஓட்டுக்கு பணம். நான் சொல்றதெல்லாம் பெரிய ஆட்கள், எல்லாம் பெரிய ஆட்கள்.
அதானி, அம்பானி, டாட்டா, பிர்லா. இப்போ டாட்டா, பிர்லாலாம் வந்துங்க அவங்க பெரிய அளவில் தொகை கொடுக்க மாட்டாங்க. அவங்க சுதந்திர வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். யார்? டாட்டா, பிர்லாலாம் சுதந்திர போராட்டத்தில் பிர்லாவே காந்தியே பிர்லா வீட்டில் தான் சுடப்பட்டார். அப்படி சுதந்திர போராட்டத்தோடு தொடர்புடையவர்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாட்டா வந்து அவங்களுடைய சம்பாத்தியத்தில் இன்றைக்கி நம்பர் 1 உலக பணக்காரராக டாட்டா, பிர்லா வந்திருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய சம்பாதியத்தில் 50% மக்களுக்கு பகிர்ந்தளித்துட்டாங்க. ஏழைகளுக்கு, கல்விக்கு, இலவச உணவுக்கு, இப்படி பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்க ஒரு முறையாகவே வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே டாட்டா, பிர்லா தேர்தல் நேரத்தில் பணம் கொடுப்பதில்லை என்று கருத்து. ஆனால் டாட்டா கொஞ்சம் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். பிர்லா வந்து கொடுக்குறாரா என்னன்றது எனக்கு தெரியல. டாட்டா கொடுக்குறாரு. இப்போ அதானி, அம்பானி போன்ற பணக்காரர்கள், மிட்டல் போன்ற பணக்காரர்கள், புதிய புதிய பணக்காரர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். நிறைய பேர் இருக்கிறார்கள். நீங்கள் சிவன் நாடார் இருக்கிறார், நம்ம நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவரிடம் கேட்டால் கொடுப்பார். அவர் கல்விக்காக செலவழிக்கிறதுங்க. இந்தியாவிலேயே கல்விக்கு நிறைய பணம் கொடுக்கிறவர் சிவன் நாடார் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவருடைய பணம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே கல்விக்கு பயன்படுகிறது. அந்த என்னென்னா அவங்கெல்லாம் காமராஜர் வழி வந்தவங்க, அதனால் அவங்க கொடுக்குறாங்க. அவங்ககிட்டலாம் கேட்டால் பணம் கொடுப்பாங்க. தேர்தல் நேரங்களில் எங்களுக்கு செலவுக்கு பணம் வேணும்னா அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்க. அப்படி வாங்கி அரசியல் கட்சிகள் செலவு செய்கிறது, வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது, இதெல்லாம் நடக்கிறது. ஏதாவது இப்போ ஒரு தொகுதி இருக்குன்னு வச்சுங்க, அந்த தொகுதிக்குள்ளே ஒரு முக்கியமான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே கொண்டு போய் வைக்க வேண்டியது, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது. இந்த நிலை மாறணுன்றது என்னுடைய கருத்துங்க. ஓட்டுக்கு மக்கள் ஒரு சபதம் எடுக்க வேண்டும். ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம், ஓட்டுக்கு பணம் கொடுக்க எங்கள் வீடை தேடி வராதீர்கள், நாங்கள் யாருக்கு பிடிக்கிறதோ அவங்களுக்கு தான் ஓட்டு அளிப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துவிட்டால் தூய்மையான அரசியல் நிச்சயமாக நடக்கும். நல்ல ஆட்சி அமைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. அது மக்களுக்குண்டான ஆட்சியாகவும் அமையும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.